வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இப்பதான் முறை நம்ம சேனல் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்ப எத குறித்து பார்க்க போறோம்னா, தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒரு 3 கோரிக்கை இன்னைக்கு வைக்கிறோம். பார்த்தீங்கன்னா, என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு மூக்கு கண்ணாடி திட்டம் வந்து அ கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு குடுக்குற மாரி வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு கிடைக்கிறதில்ல. அதேபோல சிறுபான்மையினர் பள்ளிகளுக்கும் கிடைக்கிறதில்ல. 2வது கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆ மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ரிப்போர்ட். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆசிரியர்களுக்கு குடுக்குறாங்க. அதே வந்து பகுதி நேர ஆசிரியர்களுக்கு, அப்புறம் சிறுபான்மையினர் பள்ளி ஆசிரியர்கள், கவர்மெண்ட் எய்டட் ஆசிரியர்கள் அவங்களுக்கும் குடுக்கணும். அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கை வைக்கிறோம். இது 2வது கோரிக்கை. 3வது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, இப்ப டெட் டிஆர்பி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பகுதி நேர ஆசிரியர்கள், அப்புறம் இந்த இல்லம் தேடி தன்னார்வலர்கள், அவங்க வந்து தன்னலம் பார்க்காம பொதுநலத்துக்காக வந்து ரூ. 1000 கூட ஆ இல்லம் தேடி தன்னார்வலர்கள் வந்து ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து மு முன்னுரிமை குடுக்கணும். டெட் டிஆர்பில அ பகுதி நேர ஆசிரியர்களுக்கும், இல்லம் தேடி தன்னார்வலர்களுக்கும் முன்னுரிமை, அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் மாரி அவங்களுக்கு முன்னுரிமை குடுத்து, டெட் டிஆர்பில அதுக்கு வந்து கிரேஸ் மார்க் குடுக்கணும். டெட் டிஆர்பில கிரேஸ் மார்க் குடுத்தா சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 3 கோரிக்கை வந்து பள்ளி கல்வித்துறைக்கு வச்சு வீடியோ போடுறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.